லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அப்போ நாம என்னம்மா பண்றது? என்ன மீனாட்சி அம்மா, எங்களை உள்ள உட்கார வச்சுட்டு நீங்க இப்படி வெளியில வந்து நின்னுட்டு இருந்தா என்னமா அர்த்தம்? இல்ல, அது இப்பதான் அப்பா கிட்ட பேசிட்டு இருந்தோம். இதோ இப்ப வந்துடுவாரு. அவரு வர்றப்ப வரட்டும். முதல்ல நீங்க எல்லாரும் உள்ள வாங்க. துர்கா, நீ உள்ள போய் வந்திருக்கிறவங்களை கவனி. போடி. நீ உள்ள போ. என்ன ஆளுக்கு ஒரு தூண் பக்கத்துல போய் நின்னுட்டு இருக்கீங்க? என்னம்மா இது, ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிற வீடு மாதிரியா இருக்கு இது? நீங்க கொஞ்சம் சொல்லுங்க மீனாட்சி அம்மா, நம்ம பொண்ணுருக்கு நடத்த போறோமா இல்லையா? மா விடுமா, ஏதோ பிரச்சனைன்னு புரியுதுல. இந்த பாரு, அவங்க அப்பா வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்படிதான்டா கல்யாணத்துக்கும் நம்மள வெயிட் பண்ண சொன்னாங்க. வெயிட் பண்ற கேப்ல மாப்பிள்ளையே மாத்திட்டாங்க. கோகுலா, என்ன பொண்ணுருக்கு ஏன் இப்படின்னா சுத்தம். ஏண்டா கார்த்தி, யமுனாவுக்காவது உன் கூட கல்யாணம் நடக்குமா இல்ல இல்ல இவ்வளவு வேற யாரையாவது பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவாளா? மா டேய், என்கிட்ட ஏன்டா கத்துற? அவங்க அப்பா வந்து நின்னா நான் ஏன்டா இதெல்லாம் பேசிட்டு இருக்க போறேன்? ஒவ்வொன்னையும் தப்பு தப்பா செஞ்சு என்ன பேச வைக்கிறாங்க. இதனால எனக்கு தேவையில்லாம கெட்ட பேரு. மா, நல்ல நேரம் முடிய போகுது. பொண்ணுருக்கு ஆரம்பிச்சலாமா? நல்ல நேரம் முடிய போதான். சட்டு புட்டுன்னு பதில சொல்லிட்டீங்கன்னா நாங்க கிளம்புறதுக்கு வசதியா இருக்கும். சரிதான், வழக்கம் போல இதுவும் நின்னு போச்சு. சரி சரி, எந்திரிங்க, வாங்க வாங்க எல்லாரும் போலாம். வாங்க, வாடா கார்த்திக், வா 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 வா. என்னடா இங்கே நிக்கிற? வா வா போலாம். வா வா வா. அக்கா வாங்க, எல்லாரும் வாங்க. போ போ போ. உள்ள போங்க. வாக்கா, வாங்க.
வாங்க. வாங்க கார்த்திக் சார். ஆ. எல்லாரும் வாங்க. கார்த்திக் சார், என்னது பொண்ணு இருக்கிறது நடக்கும்போது நீங்க பாட்டு எந்திரிச்சு வெளியே போறீங்க? இல்ல வெற்றி, நாலாம் போல. இதோ எங்க அம்மா தான் போகணும்னு அடம் பிடிக்கிறாங்க. கார்த்திக் சார், உங்க அம்மா கிட்ட சொல்லுங்க, பொண்ணு இருக்கிற ஃபங்க்ஷன் நல்லா பிரமாதமா நடக்கும்னு சொல்லுங்க. தம்பி, இந்த ஃபங்க்ஷன் நடக்கணும்னா நான் ஒரு கண்டிஷன் போட்டிருந்தேன். இந்த வீட்டு ஆம்பளை ஒருத்தர் முன்னாடி நின்னு இந்த ஃபங்க்ஷனை நடத்தி கொடுக்கணும்னு. அதான் வந்து நின்னாச்சுல, அப்புறம் என்ன? இந்த வீட்டோட மாப்பிள்ள, சக்தியோட புருஷன். இனிமே இந்த வீட்ல நல்லது கெட்டது எல்லாமே பாத்துக்க போற ஆம்பளை சிங்கம் நான் தான். அப்புறம் என்ன, நீங்க கேட்ட மாதிரி இந்த வீட்டு ஆம்பளை வந்தாச்சுல்ல, ஃபங்க்ஷன் ஆரம்பிங்க. இல்ல இல்ல, அது அது வந்து நீங்க சொல்றது வந்து ஏங்க, நீங்க சொல்லுங்க, இது சரியில்லை. அட, ஏதாவது ஒன்று சொல்லுங்க. அதுன்றீங்க இதுன்றீங்க. இல்ல, தெரியாம தான் கேட்குறேன். உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? நீங்க கேட்ட வீட்டு ஆம்பளை இதோ சிங்கம் மாதிரி வந்து நிக்கிறாரு. கார்த்திக் சார், நீங்களாவது எடுத்து சொல்லுங்க. வெற்றி தானே முதல் மாப்பிள்ள, அப்ப அவர் தானே இந்த வீட்டோட ஆம்பளை. நான் சொன்னது கரெக்டா என்ன? 100% கரெக்ட் துர்கா. டேய் சாரே காலேஜ்ல மார்க் போடுற மாதிரி நச்சுன்னு சொல்லிட்டாரு. அதான் வெற்றியே வந்தாச்சுல, இந்த ஃபங்க்ஷன் பாதி முடிஞ்ச மாதிரி தான். ஆசாரி ஐயா, சொல்லுப்பா. நீங்க என்ன பாத்துட்டு இருக்கீங்க? ஆரம்பிங்க. சரிப்பா, ஆரம்பிச்சிடலாம். ஒரு நிமிஷம். கோகிலாமா, ஆம்பளை இல்லாத வீடுனா அவ்வளோ இலக்காரமா போயிடுச்சா? மீனாட்சி அம்மா அவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க 3 பொண்ணுங்களையும் வளர்த்து ஆளாக்கி இருக்காங்க. அவங்களே 1000 ஆம்பளைக்கு சமம். ஆம்பளைன்னு யாரும் வந்து நிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க கண்டிஷன் போட்டதுனால தான் நான் வந்து நின்னேனே ஒழிய, மீனாட்சி அம்மா முன்னாடி இந்த பொண்ணு இருக்கிற ஃபங்க்ஷன் நடத்துறது தான் சிறப்பு. 200% கரெக்ட் வெற்றி. வீட்டுக்கு வா. அப்புறம் என்ன ஆசாரி ஐயா, நீங்க ஆரம்பிங்க. வாங்க வாங்க வா யமுனா. வாங்க. வாங்க. அம்மா வாமா. வாங்க. என்னப்பா? அம்மா, உங்க சம்மதம் இல்லாம நான் தான் உங்க மாப்பிள்ளைன்னு வந்து நின்னதுக்கு என்ன மன்னிச்சிருங்கம்மா. நான் மாப்பிள்ளையா வரலம்மா, உங்களுக்கு பிடிச்ச அதே செல்வாவாதாம்மா
நாளைக்கு பூஜைக்கு நம்ம சொந்தக்காரங்க எல்லாம் வருவாங்க. அதுக்கு என்ன இப்போ? அவங்க எல்லாரும் ரங்கநாயகி மருமகளான்னு கேட்டா. இத பாரு, உன்கிட்ட நிறைய தடவை சொல்லிட்டேன், அவ என் மருமக இல்லன்னு. அப்போ எதுக்கு இந்த பூஜைன்னு எல்லாரும் கேட்டா அப்ப என்னமா சொல்வேன்? என் தலையெழுத்துன்னு சொல்லுவேன். அது இல்லம்மா. ஏய், உனக்கு இப்ப என்ன வேணும்? இந்த பூஜைக்கு சக்தி கிட்ட கட்டிக்கிறதுக்கு நல்ல சேலை எதுவும் இல்லம்மா. தாலி கட்டின கையோடய அவ இங்க வந்துட்டா. ஆவம்மா சக்தி, பூஜையில அவன் அண்ணன் கூட உட்காரும் போது ஒரு பட்டு சாரி கட்டினா நல்லா இருக்கும்லம்மா. பட்டு சேலை வாங்கிட்டு அவ உன்கிட்ட சொன்னாளா? இல்ல, உனக்கு தெரியாதம்மா. சக்திய பத்தி அவ என்னைக்குமா கேப்பா? நானாதான் கேட்டேன். ரங்கநாயகி மருமக ஒரு சாதாரண புடவை கட்டிருக்காளேன்னு 4 பேர் சொன்னா உங்களுக்கு தானமா அசிங்கமா இருக்கும். நீ இவ்வளவு தூரம் சொன்னியேன்னு குடுக்கறேன். நான் இப்படி குடுக்கறதுனால அவளை மன்னிச்சுட்டேன்னு அர்த்தம் கிடையாது. நான் சொன்னதை மறக்காம போய் அவகிட்ட சொல்லு. தேங்க்ஸ்மா. கட்டிக்க ஒரு நல்ல புடவை கூட கிடையாது. இவெல்லாம் என் வீட்டு மருமக. ஏய், அவ சொத்தை சுருட்டுறதுக்காகவே இந்த வீட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்துருக்கான். எல்லாம் என் தலை விதி. ச்சே. சரண்யா, சக்திக்கு நல்ல புடவை உங்க அம்மா கிட்டயே நீ வாங்கி தரியா? இப்படி மெல்ல மெல்ல உங்க அம்மாவையும் சக்தியையும் சேர்த்து வச்சிடலான்னு பிளான் பண்றியா? விட மாட்டேன் சரண்யா. நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. சக்தி, சக்தி. எங்க போனா சக்தி? சரி, இந்த புடவையை இங்க வச்சுட்டு போ. எப்படியாவது அவ கண்ணில் பட்டுரும். இவ்ளோ நல்ல பட்டு புடவை உனக்கு எதுக்கு சக்தி? இந்த புடவைய உடுத்திக்கிட்டு நீ வெற்றி பக்கத்துல உட்கார்றத என்னால பார்க்கவே முடியாது. மிஸ்காரிக்கு இதுவே ஜாஸ்தி. சக்தி, இது வெறும் ஆரம்பம்தான். இன்னும் போக போக நீ நிறைய பாப்ப. வாங்க வாங்க, வா துர்கா. அம்மா, வாங்கம்மா, வாங்க உள்ள போலாம். போங்க போங்க. வாங்க 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 வாங்க. சக்தி, பூஜை ஆரம்பிக்க போகுது. பூஜைக்கு உனக்கு அம்மா ஒரு சேலை கொடுத்துருக்காங்க. பூஜைக்கு அதே கட்டிக்கோ. அம்மா கொடுத்த சேலை ரூம்ல தான் இருக்கு, போய் மாத்திட்டு வா. சரிங்க அண்ணி. நீங்க எல்லாரும் உள்ள வாங்க. வாங்க. நீங்க போங்க. சீக்கிரம் மாத்திட்டு வா. வா சக்தி. வாங்கம்மா. உட்காருங்க.
அண்ணி நான் போய் புடவைய மாத்திட்டு வந்துடுறேன். சக்தி அக்கா. நானும் வரேன். இது புடி. ஏய், என்னடி புடவை இப்படி இருக்கு? இதையா உனக்கு ரங்கநாயகி அம்மா கொடுத்துருக்காங்க? அக்கா, நான் சிம்பிளா புடவை கட்டினா போதும்னு நினைச்சிருப்பாங்க. முதல் தடவையா புடவையே கொடுத்துருக்காங்க. அது இப்படி இருந்தா என்னக்கா? நாம இந்த மாதிரி சாதாரண புடவையை கட்டி தானே வளர்ந்தோம். எனக்கு இதுவே போதும்க்கா. அப்படி இல்லடி, பூஜை சமயத்துல இந்த மாதிரி சாதாரணமான புடவையை கட்டிக்கிட்டா நல்லா இருக்குமா? பாக்குறவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க? நீ போ, வேற ஒரு நல்ல புடவையா கட்டிக்கோ. இல்லக்கா, அது சரியா வராது. மெனக்கெட்டு ரங்கநாயகியத்த எனக்கு இந்த புடவையை கொடுத்துருக்கும் போது நான் வேற ஒரு புடவையை கட்டிட்டு போய் நின்னா அவங்க என்ன தப்பா நினைப்பாங்க. இருக்கிற பிரச்சனையே போதும்க்கா. இதுக்கு மேல எதுக்குக்கா? சக்தி, இந்த புடவை நல்லா இருக்கே, இதை நீ கட்டிக்கோ. இல்ல வேண்டாம்க்கா, நான் அந்த புடவையை கட்டிக்கிறேன். அக்கா, உனக்கு இது பிடிச்சிருந்தா நீயே கட்டிக்கோக்கா. சேச்சா, நீயே இவ்வளோ சாதாரணமான புடவையை கட்டிக்கும் போது எனக்கு ஏண்டி இவ்வளோ காஸ்ட்லியான புடவை? எனக்கு இதுவே போதும். அக்கா, நான் அந்த புடவையை கட்டிக்கிறது ரங்கநாயகியத்தை சொன்னதுக்காக. நீ இந்த புடவையை கட்டிக்க போறது என்னோட ஆசைக்காக. உனக்கு இது பிடிச்ச கலருக்கா? அக்கா, நீயே கட்டிக்கோ. ஆஹா, நாம ஒண்ணு யோசிச்சா தெய்வம் ரெண்டா கொடுக்குதே. இன்னைக்கு இருக்குடி சக்தி உனக்கு. ஏய், எனக்கு வேண்டாம், சொன்னா கேளு. ரங்கநாயகி அம்மா, உங்க மருமகனை இப்படி ஒரு சேலையை கட்டிட்டு வர்றாங்க. பூஜைக்கு நாங்கெல்லாம் வரோம்னு சொல்லலையா? பூஜைக்கு இந்த மாதிரியா சேலை கட்டுவாங்க? என்ன ரங்கநாயகி அம்மா, மருமகளுக்கு நல்ல பட்டு புடவை கூட எடுத்து கொடுக்க மாட்டீங்களா? தீ பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கொழுந்து விட்டு எரியட்டும். நில்லு சக்தி, பூஜை அதுமா என்ன சேலை உடுத்திருக்க? வேணும்னே என்ன அசிங்கப்படுத்தணும்னு பண்றியா? அத்தை, நீங்க கொடுத்த சாரியை தான் நான் கட்டியிருக்கேன். ஏய், இதுவா நான் கொடுத்த சேலை? என்ன எல்லார் முன்னாடி என்ன அவமானப்படுத்தணும்னு திட்டம் போட்டு பண்ணிட்டு இருக்கேன் அப்படி? இல்ல அத்தை, இது நீங்க கொடுத்த சாரி தான். பொய் சொல்லாத சக்தி. என்ன சக்தி, ஏன் இப்படி அத்தையை எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்துற? பூஜா, நான் எதுக்கு அத்தையை அசிங்கப்படுத்தணும்? இப்போதான் புரியுது, இது நீ பண்ண வேலையா? அது சரி, இப்போ இந்த பழியை ஏன் மேல போட போறியா? பாத்தீங்களா அத்தை, எப்படி பிளேட் அப்படியே ஏன் மேல மாத்துறான்னு? இவளை பத்தி எனக்கு தெரியாதா? நீ சொல்லிதான் எனக்கு தெரியணுமா என்ன?
சக்தி, எங்கடி நான் கொடுத்த சேலை? இப்ப புரியுது நான் கொடுத்த சேலைய சக்தி யாருக்கு கொடுத்திருக்கான்னு. சக்தி, இதுதான் உனக்கு அம்மா கொடுத்த சேலை. ஆனா பெட்ல இந்த சாரி இல்ல நீ. நான் கட்டிருக்கிற இந்த சாரி தான் இருந்துச்சு. சும்மா ஒன்னும் நடிக்காத சக்தி, வேணும்னே தான் பண்ணிருக்க நீ. ரங்கநாயகி ஏத்த மருமக இப்படி மோசமான சேலை கட்டி இருக்கா, ஆனா உங்க அக்கா நல்ல சேலை கட்டிட்டு வரணுமா? ஐயோ அத்தை, அத்தை இவ்வளவு மாதிரி ஒருத்திய நான் பார்த்ததே இல்ல அத்தை. என்னம்மா நடிக்கிறா? பூஜா, நான் ஏன் நடிக்கணும்? அத்தை, இன்னைக்கு அக்காக்காக பட்டு சாரியை கட்டிக்காதவ நாளைக்கு நகையை எடுக்க மாட்டான்னு என்னத்த நிச்சயம்? பூஜா, என்ன ரொம்ப வாய் நீளுது? அம்மா, இப்போ இங்க பூஜை நடக்கணுமா இல்ல நம்ம குடும்பம் அசிங்கப்படணுமா? சொல்லுங்கம்மா. அம்மா, பூஜா வேணும்னே பண்ணிட்டு இருக்காமா? சக்தி ஏமா இந்த புடவையை எடுத்து யமுனாக்கு தரணும்? அம்மா, கொஞ்சமாச்சும் யோசிக்க மாட்டியா? சக்தி, இதெல்லாம் பத்தி நம்ம அப்புறம் பேசிக்கலாம். நீ வா, நான் வேற சேலை தரேன். வா, ஒரு நிமிஷம் கூட வாங்கல. வா சக்தி. வேணும்னே எல்லாரும் சேர்ந்து என்ன குற்றவாளியாவே மாத்துறாங்க. பூஜா, நான் இருக்கேன். நான் உன் பக்கம்தான் இருக்கேன். நீ எதுக்கும் கவலைப்படாத. சரி. என்ன சக்தி இது? ஏன் இந்த பூஜா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா? இதுதான் சக்திக்கு கொடுத்த புடவைன்னு எனக்கு தெரியாது. அப்பவே தோணுச்சு, நல்ல புடவை ஏன் இப்படி மூலையில கிடக்குதுன்னு நினைச்சேன். ஆனா அந்த பூஜா இப்படி திட்டம் போட்டு பண்ணிருப்பான்னு நான் யோசிக்காம விட்டுட்டேன். என்னால யோசிக்க முடியல. நாங்க இப்படி எல்லாம் கேள்வி கூட பட்டதில்ல சரண்யா. சாரி யமுனா, நீங்க எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. சக்தியோட புடவை நினைச்சுதான் இத கட்டினேன். அவதான் என்ன வற்புறுத்தி இத கட்ட சொன்னா. அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. நீ உடுத்தலைனாலும் பூஜா வேற ஏதாச்சும் பிரச்சனை பண்ணிருப்பா. அண்ணி, பூஜா என்ன அவமானப்படுத்துறதை என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா என் அக்கா அம்மாவை எல்லாம் ஏன் அவமானப்படுத்துறா? சக்தி, அது திருந்தாத ஜென்மம். அதை விட்டு தள்ளு சக்தி. அத்தை, இன்னைக்கு அக்காக்காக பட்டு சாரியை கட்டிக்காதவ நாளைக்கு நகையை எடுக்க மாட்டான்னு என்னத்த நிச்சயம்? சக்தி, ப்ளீஸ் இந்தா, இத வாங்கிக்கோ. வாங்கிக்கோ, சீக்கிரம் ரெடி ஆகு. முடியுமா? நிறைய பேருக்கு இந்த பரிகார பூஜை கண்ணை உறுத்திக்கிட்டே இருக்கு. அவங்க எதிர்பார்க்கிற மாதிரி நீயும் எதுவும் பண்ணிடாதம்மா. நான் சொல்றத புரிஞ்சுக்கோ சக்தி. சரண்யா சொன்ன மாதிரி முதல்ல பரிகார பூஜை நடக்கட்டும். சரி, நீங்க 2 பேரும் முதல்ல சேலையை மாத்திட்டு சீக்கிரம் வாங்க. டைம் ஆயிடுச்சு. மாப்பிள்ளைய கொஞ்சம் வர சொல்லுங்க. 2 பேரும் உட்காருங்க. இந்தாம்மா, இந்த மாலையை அவள்கிட்ட கொடுங்க. 2 பேரும் போட்டுக்குங்க. 2 பேரும் மாலையை மாத்திங்க.
பாலும் தெளிதேனும் பாகும் கருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு குங்குமத்தை வச்சிருக்கோம். ரெண்டு பேரும் பெரியவா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. பரவாயில்ல, நல்லா இருங்க, நல்லா இருங்க. அடுத்த பிரச்சனையே ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். இந்த தடவை குடும்பத்தையே கதற விடணும். சக்தி, உன் அக்கா, அம்மா, தங்கச்சின்னு ஒருத்தரையும் விட மாட்டேன். அத்தை, ஃபங்க்ஷன் முடியட்டும்னு வெயிட் பண்ண. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுத்த உங்ககிட்ட. என்ன பூஜா? அத்தை, அது எப்படி சொல்லணும்னு தெரியல அத்தை. ஏய், என்னாச்சு? நான் போட்டிருந்த தங்க வளையல காணோம் அத்தை. வளையல காணுமா? ஆமா அத்தை. வளையல காணோமா? பூஜா, வளையல் எங்க போயிருக்கோம்? இங்க எங்கேயாவது தான் இருக்க போகுது. இல்ல மாமா, நான் எல்லா இடத்துலயுமே தேடிட்டேன். இன்னைக்கு பூஜை ஆச்சு, வேற வளையல் போட்டுக்கலான்னு பார்த்தா நான் கொண்டு வந்த வளையலையே காணுமாமா. எங்கேயாவது கை மறதியா வச்சிருப்ப பூஜா. இல்லத்த, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு அத்தை. நான் கண்ணாடி முன்னாடி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும்போது என் முன்னாடி தான் இருந்தது அது. அது எப்படி தான் எங்கேயாவது போயிருக்கோம்? கை கால் முளைச்சு நடந்து போயிருக்க கூட வாய்ப்பு இல்லையே. சரி, இப்ப நீ என்ன சொல்ல வர பூஜா? எதை பேசுறதா இருந்தாலும் ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிச்சு பேசு. இது வரைக்கும் எங்க வீட்ல ஒரு குண்டூசி கூட காணாம போனது கிடையாது. இங்க வந்திருக்கவங்க எல்லாரும் எங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்க, எங்க சொந்தக்காரங்க. உங்க சொந்தக்காரங்க மேலலாம் எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா இன்னைக்குதான் புதுசா நிறைய சொந்தக்காரங்க எல்லாம் வந்திருக்காங்க. அவங்க மேலதான் சந்தேகமா இருக்கு. பூஜா, தேவையில்லாம பேசாத. இந்த வீட்டுல புது சொந்தக்காரங்க பழைய சொந்தக்காரங்க அப்படிலாம் எதுவும் கிடையாது. அப்படி பார்த்தா ரொம்ப நாளா தகுதியே இல்லாம நீயாவே எங்க கூட சேர்ந்துகிட்ட நீ கூட புது சொந்தக்காரங்க தான். பைத்தியக்காரி. இந்த பாரு பூஜா, அந்த வளையல அப்புறம் தேடிக்கலாம், வேற வளையல போட்டுக்கோ. அப்பவும் வளையல் கிடைக்காம போச்சுன்னா அதே டிசைன்ல புதுசா கூடுதலா 2 வளையல் ரங்கனாகி உனக்கு வாங்கி தருவா, சரியா? ஆமா பூஜா, இவங்க சொல்றதெல்லாம் சரிதான். இவங்கெல்லாம் நம்ம சொந்தக்காரங்க பூஜா. ஆனா அத்தை, அந்த வளையல் அது என் பாட்டி சாகிறதுக்கு முன்னாடி என் கல்யாணத்துக்காக ஆசாசியா கொடுத்த வளையல் அத்தை. அதுவும் என் கல்யாணத்துக்காக எனக்கு ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்தது அத்தை. எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான வளையல் அத்தை. அது கிடைக்கலன்னா எங்க அம்மா ரொம்ப அப்செட் ஆயிடுவாங்க அத்தை. அதே மாதிரி 2 இல்ல 20 வளையல் வாங்கி கொடுத்தாலும் சரி, அந்த 2 வளையலுக்கு ஈடாகாத அத்தை. அது என் கையில இருக்கும்போது என் பாட்டியே என் கூட இருக்கிற மாதிரி இருக்கும் அத்தை. இப்ப என்னமோ நான் தனியான மாதிரி இருக்கு அத்தை. என் கல்யாணமும் நடக்கல, இப்ப என் பாட்டி கொடுத்த வளையலும் காணாம போச்சு. எனக்கு மட்டும் ஏன் அத்தை இதெல்லாம் நடக்குது? பூஜாம்மா, பூஜை அதுமா ஏமா அடற? ஏங்க, அது வெறும் தங்கம்னா நீங்க சொல்றது சரிங்க. ஆனா இது அவளோட பாட்டி கொடுத்ததுன்னு பூஜா சொல்றா. அவ பாட்டி தானங்க அவளை வளர்த்தாங்க, அதெல்லாம் நமக்கே தெரியும் இல்லங்க. நம்ம சொந்தக்காரங்களை பத்திலாம் நமக்கு தெரியாதா? யாரும் அப்படி இல்ல. பூஜாவோட மன திருப்திக்காக வேணா எல்லாரையும் ஒரு தடவை. அம்மா, என்னம்மா பேசுறீங்க? நம்மள மதிச்சு நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க, இந்த அவமானம் அவங்களுக்கு தேவையா? அத்தை,
எல்லாரையும் சோதனைப்படுத்தி சங்கடப்படுத்த வேண்டாம் அத்தை. ஆனா எனக்கு ஒரே ஒரு ஆள் மேலதான் சந்தேகமா இருக்கு. ஒரே ஒரு ஆளா? யாரா இவங்க? எனக்கு இவங்க மேலதான் சந்தேகமா இருக்கு அத்தை. அந்த அம்மாவை மட்டும் செக் பண்ணா போதும் அத்தை. ஏன்னா நான் உள்ள இருக்கும்போது இவங்க தான் என் ரூம் பக்கமா வந்தாங்க. பூஜா, சக்தி, அத்தை இவங்க எங்க அம்மா அத்தை. அம்மாவா இருந்தா என்ன, தப்பு செய்யலனா நீ ஏன் டென்ஷன் ஆகுற சக்தி?